I always believe like cinema is a more of an art, is a weapon. That weapon மட்டும் இல்லை, I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான். நிறைய நேரம் எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. ஐ திங்க் எல்லாமே கன்வேன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானாக கேட்டு ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷ்னல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் ஈஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஈஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப, அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. ஈஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையே, ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி நான் மீட் பண்ணேன். சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அதை பற்றினத ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஆனால் அப்போது எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு, இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழமில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம். காட்சி பிள்ளை யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நாளைய செலக்ட் ஆனது. என் என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா நம்ம போர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ளே ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்ல போகிற படங்கள், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார், அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல் அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைமில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப் நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பற்றின ஒரு படம். அதில் ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில் வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பியானோவை பார்ப்பார் அவர். அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன். அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில், அந்த சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகலாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பதி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப்
அண்ட் ஆர்ட் இஸ் அ வெப்பன் மட்டும் இல்லை. ஐ திங்க் டு எக்ஸ்பிரஸ் ஸ்டோரிஸ், ஐ திங்க் யூஸிங் ஆர்ட், அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணுன்றது தான். ஸோ அப்படி நான் சோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இதுவும் ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் த வே இட் இஸ் பீன் மேட், த வே இட் இஸ் ரிட்டன், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கன்னாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரெலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துகிட்ருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊருக்கு வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து, ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சோமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சோமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கையை அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு 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 உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு ஈஸ் லைக் ரிலீஸிங் ஓட்சி. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் தி ஹவ் மேட் திஸ் ஃபில்ம் டு பி லைக் அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ.